தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க நிறுவனங்களில் மற்றும் ஒன்று வடமாநில நிறுவனத்திடம் விற்கப்பட்டுள்ளது. சாஷை புரட்சியை உருவாக்கிய தமிழரின் கதையையும் இன்று வடமாநில நிறுவனம் கையகப்படுத்திய காரணத்தையும் தெரிந்து கொள்ளலாம். தொடக்கம் முதல் 30 வருஷங்களுக்கு முன்பெல்லாம் நம்ம பெண்கள் சாதம் வடித்த கஞ்சியையும் சீயக்காயையும் சேர்த்துதான் தலைக்கு தேய்த்து குளிப்பார்கள். இது இன்றளவும் பலரால் கடைபிடிக்கப்பட்டாலும் அந்த காலத்துல பாட்டில் ஷாம்புவை பார்த்து ஆசைப்பட்டதும் உண்டு. வசதி படைத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்தும் விலையில் இருந்ததுதான் அதற்கு காரணம். இந்த நிலையை மாற்றியவர்தான் சுஜாதா பயோடெக் நிறுவன தலைவர் டாக்டர் ராஜ்குமார். 1990ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்நிறுவனத்தை சுமார் 1/4 நூற்றாண்டுகளாக வழிநடத்தி வந்தவர்தான் ராஜ்குமார். கடந்த நூற்றாண்டில் உலகத்தையே மாற்றியமைத்த புத்தாக்கங்களில் ஒன்றுதான் இந்த சாஷை வடிவிலான பொருள்கள் விற்பனை. இதனை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்திய பெருமை ராஜ்குமாரையே சேரும். கடலூரில் பள்ளி படிப்பை முடித்து கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் MBBS படித்த ராஜ்குமார் மருத்துவ தொழிலுக்கு செல்லவில்லை. மாறாக சாஷேவை அடிப்படையாக வைத்து தந்தையின் தொழிலை நடத்த தொடங்கினார். சாதாரண மக்களும் ஷாம்புவை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சாஷே வடிவில் குறைந்த விலையில் விற்பனைக்கு கொண்டு வந்ததுதான் அவரின் சிறப்பம்சம். ₹1 வெல்வெட் ஷாம்பு விற்கப்பட்டதால் பலரும் வாங்க தொடங்கினர். வெல்வெட் நிறுவனத்தின் வளர்ச்சி கோத்ரேஜ் நிறுவனத்தின் கண்ணில் பட மார்க்கெட்டிங் பிரிவை ஏற்றுக்கொண்டது. அப்புறம் என்ன, இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டின் ஷாம்பு பிரபலமானது. 1994ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் ஷாம்பு சந்தையில் வெல்வெட்டின் பங்கு எவ்வளவு தெரியுமா? 18%. அசுர வளர்ச்சியில் இருந்த இந்நிறுவனத்திற்கு இந்துஸ்தான் லீவர் போன்ற நிறுவனங்கள் போட்டியில் களமிறங்கின. மருத்துவரான இவர் பல நுகர்பொருட்களை சாஷே வடிவில் விற்பனை செய்ய தொடங்கினார். 2020ஆம் ஆண்டில் ராஜ்குமார் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பம் சுஜாதா பயோடெக்கை நிர்வகித்தது. இந்த சூழலில் தற்போது ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் நிறுவனம் வெல்வெட் ஷாம்பு நிறுவனத்தை கையகப்படுத்தியுள்ளது. இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தை தொடர்ந்து மற்றொரு நிறுவனம் வட இந்தியாவுக்கு கைமாறியதற்கு காரணம் என்ன என கூறுகிறார் வெல்வெட் ஷாம்பு நிறுவனத்தின் தலைமைச் செயலதிகாரி அர்ஜுன் ராஜ்குமார். மல்டிநேஷ்னல் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த டைமில் வந்துட்டு அவங்களோட கம்பீட் பண்ணனா எங்களுக்கு இதோட பெரிய ஸ்ட்ரென்த் அண்ட் யூனோ சப்போர்ட் இஸ் தேவைப்படுங்க. ஸோ ரிலையன்ஸ் ஆப்வியஸ்லி கம்ஸ் வித் ஆல் தட். ஸோ அதனால வந்துட்டு இது ஒரு கரெக்டான பார்ட்னர்ஷிப், கரெக்டான மூமெண்ட் இன்ஸ் வாட் வி ஃபெல்ட். வெல்வெட் நிறுவனத்தை எவ்வளவு தொகைக்கு ரிலையன்ஸ் கன்சியூமர் வாங்கியிருக்கிறது என தெரிவிக்கவில்லை. இருப்பினும் இனி வரும் காலங்களிலும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய வெல்வெட் ஷாம்பு நம் நாட்டில் மட்டுமல்ல உலகெங்கிலும் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரமிளாவுடன் கௌசல்யா.